கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த வேதாகம குறிப்புங்க உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது 26வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 33:26. போதும். யெஷுரனே தேவனை போல ஒருவரும் இல்லை. இடத்துல திட்டம் தீர்மானமாக இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யெஷுரனே தேவன், அவரை போல ஒரு தேவனும் இல்லை. ஏன் யெஷுரனே தேவன் என்று இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது? யார் இந்த யெஷுரன்? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44வது அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் தெளிவாய் வாசிக்கலாம். ஏசாயா 44:1-3. இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வேதாகம புஸ்தகம். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. ஏசாயா கூட இந்த காரியங்களை பேசுகிறார். யார் இந்த யெஷுரன் என்று நாம் பார்க்கும் பொழுது வாசித்த வசனத்துல யெஷுரனே தேவனை போல ஒருவரும் இல்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய யாக்கோபே. அல்லேலூயா. என் தாசனாகிய யாக்கோபே. யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னுடைய தாசன். நெக்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தெரிந்து கொண்ட யெஷுரன். அப்ப யாரு இந்த இடத்துல யெஷுரன்? யாக்கோபு தான் யெஷுரன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் 2 காரியத்தை இந்த இடத்துல தெளிவாய் பேசுகிறார். யாக்கோபை என் தாசன் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. 2 காரியத்தை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீ என் தாசன் என்று ஆண்டவர் பேர் சொல்லி அவனை கூப்பிடுகிறாரு. அவன் ஒரு முறை ஏசாவிடத்துல ஆளை விட்டு அனுப்பும் பொழுது அவனுடைய ஆள் போயிட்டு இப்படியா சொல்றான். ஒரு முறை ஆளை விட்டு அனுப்பும்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தான் எப்படி நம்ம அறிமுகப்படுத்துக்கிறான், நான் ஏசாவுடைய தாசன். அல்லேலூயா. யாக்கோபு சொல்லதான் ஆள் போறான் ஏசாவின் இடத்துல, நான் உன்னுடைய தாசன் மனுஷனை அந்த இடத்துல பெருமைப்படுத்துறான். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்கு தாசனா இருக்கணும்? எனக்கு தான் நீ தாசனா இருக்கணுமே தவிர உன் அண்ணனாகிய ஏசாவுக்கு நீ தாசனா இருக்கக்கூடாது, மனுஷனுக்கு நீ தாசனா இருக்கக்கூடாது. அதனால யாக்கோபே, நீ யாக்கோபா இருந்தா மாத்திரம் போதாது, உன்னை நான் வேறொரு நாமத்தை குறித்து உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு, அடுத்த பரிமாணத்துக்கு உன்னை நான் கொண்டு போறேன். அல்லேலூயா. யாக்கோபுன்றது ஒரு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை. யாக்கோபுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது நிறைய பிளஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, பாசிட்டிவ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஆமென். நம்ம ஆசீர்வாத சத்தியம் எல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். அதை யாக்கோபை குறித்து பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு யாக்கோபை குறித்த சில காரியங்களை உங்கள் கண்கள் உருவாக கொண்டு நிறுத்த இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல். அப்போ ஆண்டவர் இன்னொரு நாமத்தை கொடுக்கிறார். என்ன நாமத்தை கொடுக்கிறாரு யாக்கோபுக்கு? இஸ்ரவேல் அந்த நாமத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் என்றால் ஸ்பிரிச்சுவல் அர்த்தம், அதாவது ஆவிக்குரியவன் என்று அர்த்தம். ஆண்டவர் உலகத்துக்குரியவனா இருந்த யாக்கோபை அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு வர்றாரு. எந்த பரிமாணத்துக்கு? இஸ்ரவேலா மாத்தி ஆவிக்குரியவனாக மாற்றுகிறார். அதாவது ஆவிக்குரியவன் என்றா நல்ல ஒரு பிரேயர் லைஃப் இருக்கணும். அல்லேலூயா. ஜபிக்கிற ஒரு ஜீவியம், ஜப ஜீவியத்துல ஐக்கியப்பட்ட ஒரு மனுஷனாக இவனை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்பட்டாரு. அதனால தான் கூப்பிடுறாரு, இவன் என்னுடைய தாசன், இவனை நான் தான் தெரிந்து கொண்டேன். இவனுக்கு அண்ணன் மேல பயம் இருந்துச்சு, அண்ணனுக்கு தாசன்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை தெரிந்து கொண்டேன். ஸோ மனுஷனுக்கு அடிமையிலாக நாம் ஒருபோதும் இருக்க கூடாது. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்பணித்து இருக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே, தாவீது மற்றும் காலேபுடைய காலத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என்னுடைய தாசன். மோசே இடத்துல சொல்றாரு, இவன் என்னுடைய தாசன். தாவீது சொல்றாரு, இவன் என்னுடைய தாசன். காலேபு இடத்துல சொல்றாரு, இவன் என்னுடைய
ஸோ வேதத்துல குறிப்பிட்டு பார்த்தா ஒரு சில மனுஷர்களை மாத்திரம்தான் ஆண்டவர் வந்து இவன் என்னுடைய தாசன். தாவீதை தேடி போறாரு, தேடி போய் தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணி அரசனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இயேசுவை கூட நான் தெரிந்து கொண்ட என் தாசன் என்று பிதாவானவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரே சென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷங்க அவங்க ஆசீர்வாதமா அவங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாயிருந்தது. இப்போ இந்த யாக்கோபை எப்படி ஆண்டவர் சேஞ்ச் பண்றாரு? முதல் சேஞ்ச் பண்றாரு. யாக்கோபு என்பது உலகம், உலகத்தை சுற்றி ஒருவன், உலகத்துக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தவன். இது யாக்கோபு. அவனை எப்படி மாற்ற வேண்டும் ஆண்டவர் நினைச்சாரு? இஸ்ரவேலாக மாற்றவன். இஸ்ரவேல் என்றால் ஸ்பிரிச்சுவல் பர்சன், அதாவது ஆவிக்குரிய தன்மை உடையவனாக மாற்ற வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 5வது வசனத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 32:5, மாடுகளும் வேலைக்காரனும் வேலைக்காரிகளும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான். இங்க யாக்கோபு பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு, அவனுக்கு ஏசாவுக்கு தாசன்னு சொல்றான். ஆண்டவருடைய தாசனா இருக்க வேண்டியவன் உலகத்துக்கு பயந்து உலகத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன மாறிட்டான்? அடிமையாவே மாறிட்டான். யாருக்கு அடிமையா மாறிட்டான்? அண்ணனுக்கு அடிமையா மாறிட்டான். அவன் அப்ப எதை பத்தி அவன் திங்க் பண்றான்னா, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு அவன் திங்க் பண்றான். ஏன் இந்த யாக்கோபு எப்படி பண்ணுவான்னா, இம்மைக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் அவன் இறங்குவான். ஆமென். ஆசீர்வாதம் வேணும்னு அவன் நினைச்சான்னா, இம்மைக்குரிய ஆசீர்வாதம் தேவை, இப்பொழுது எனக்கு ஆசீர்வாதம் தேவைன்னா அவன் எந்த நிலைமைக்கும் அவன் செல்லக்கூடியவனாக காணப்பட்டான். ஓசியாவில் இந்த இடத்துல யாக்கோபை குறித்து ஒரு வாரி சொல்லியிருப்பார் யோசியா 12:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 12:12 எடுத்து வாசிக்கிறான். இந்த இடத்துல யாக்கோபை குறித்து ஓசியா இப்படியாக, யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய், இஸ்ரவேல் நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக பாருங்க என்ன சொல்றாரு. அப்போ டேரக்டா வந்து இது பண்றாரு யாக்கோப. ஒரு பெண்ணுக்காக, அதாவது உலகத்துக்காக ஊழியம் செய்யறவன் தான் யாரு? யாக்கோபு. உலகத்துக்கு பின்னாடி தான் யாக்கோபு. படிக்கலாம். ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செஞ்சான். இப்ப என்ன பண்ணா? ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்க்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ யாக்கோபுடைய சுவாபம் ஆசீர்வாதம் பெற வேண்டும்னா எந்த நிலைமைக்கும் செல்வான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவன் எதிர்கொள்ள தயாரா இருப்பான். ஏன்னா அவன் உலகத்துக்குரியவனாக அவன் காணப்பட்டனால அவன் என்ன பண்ணான்? மனுஷனுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தப்படுத்தப்பட்டான். நெக்ஸ்ட் ஆடுகளை மேய்த்து ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்ய அவன் ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. யாக்கோபு சீரியா தேசத்துல ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான், ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். 14 வருஷம் பெண்ணுக்காக ஊழியம் செஞ்சவன் தான் இந்த யாக்கோபு. அல்லேலூயா. 7 வருஷம் ஒரு பெண்ணுக்காக, அடுத்து 7 வருஷம் இன்னொரு பெண்ணுக்காக. கொஞ்சம் இந்த சத்தியத்தை கொஞ்சம் டீப்பா போகலாம். 7 வருஷம் ஒரு பெண்ணுக்காக வேலை செய்யலாம், அடுத்த 7 வருஷம் இன்னொரு பெண்ணுக்காக வேலை செய்யலாம். அப்ப எத்தனை வருஷம்? 14 வருஷம் பெண்ணுக்காக வேலை செய்யலாம். ஆடு மேய்ச்சா, மாமனுக்கு அடிமையா இருந்தா. எதுக்காக? இவனுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதம் தேவைன்றதுனால இவன் எதையும் வந்து செய்ய துணிந்தவனாக அவன் காணப்பட்டான் என்பதே உண்மை. அல்லேலூயா. அப்போ நீங்க தேவதாசனா இருக்கீங்களா, மனுஷனதாசனா இருக்கீங்களா? யாக்கோபு இந்த சூழ்நிலையில வைத்து நாம் பார்க்கும் பொழுது அவன் மனுஷனுடைய தாசனா தான் இருந்தானே தவிர தேவனுடைய தாசனாக இருந்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கு கல்யாணங்கள் நடக்கிறது. கல்யாணத்தில் நடக்கும்போது அநேக சூழ்நிலைக்குள்ளாக செல்வோம். ஒரு பெரிய பக்தி விருது ஏதுவான சபையில கூட பார்க்கும் பொழுது நம்ம நகை கேட்பாங்க, பணம் கேட்பாங்க, இதெல்லாம் இல்லாமல் அங்கே பொருட்களாக வாங்கிக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து நடக்குது. கல்யாணத்தில் பேரம் பேசி ஒரு காரியத்துக்குள்ளாக உடன்பட்டால் கல்யாணம் நல்லபடியாக நடக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது. இல்லைன்னா அந்த கல்யாணம் மோசமாய் சென்று கடைசி வரைக்கும் அது ஓயாத சண்டையாகவும் சச்சரியாகவும் மாறிக்கொண்டிருக்குது. ஏசா என்ன பண்றான்? அவன் தைரியமா இருக்கிறான். தன்னுடைய ஆசீர்வாதத்தை எழுந்து போயிட்டான். அவனுக்கு நிறைய கோவம் இருக்குது. இந்த இடத்துல ஏசாவை நெகட்டிவா காண்பிச்சிருப்பாங்க. ஆனா ஏசா எழுந்துட்டான். அல்லேலூயா. ஏசா ஏமாற்றப்பட்டான். அல்லேலூயா. அவன் கூட இருந்தது யாரு? யாக்கோபு கூட
இந்த பிளான் திட்டம் போட்டு கொடுத்தது? அம்மா. இது யார் திட்டம் போட்டாங்க? அம்மா திட்டம் போட்டு இருந்தாங்க. திட்டத்தை செயல்படுத்துறது யாரு? ஆமாம், யாக்கோபு செயல்படுத்துறான்னு பார்ப்போம். ஆகவே யாக்கோபு என்றால் தட்டி வீழ்த்துகிறவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. பிளான் பண்ணி கரெக்டாக தூக்கிடுவான். அவனுக்கு உண்மைக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னா கரெக்டாக ரூட்டு பிடிப்பான், கரெக்டாக பிளான் பண்ணுவான். அதை தட்டி அவன் தூக்குகிறவன் தான் இவன். இன்னொன்று சொல்ல போனால் ஒரு சாடிஸ்ட் மைண்ட் உள்ளவனும் சொல்லலாம். சாடிஸ்ட்னா தனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் தான் முக்கியம்ட்டு அவன் நிலைத்து நிற்கிற ஒரு மைண்ட் செட் உள்ளவனாக இருப்பான். இந்த இடத்துல என்ன நடந்து பாருங்க, சேஷ்ட புத்திர பாகத்தை பிடிக்கிறான். அல்லேலூயா. இரட்டிமான பங்கும் போச்சா, ஏசாவுக்கு போச்சு. அதுக்கு அடுத்தது ஆசீர்வாதமும் போச்சு. சேஷ்ட புத்திர பாகம் முதல்ல போச்சு, அடுத்து ஆசீர்வாதம் போச்சு. ஏன் ஏசா ட்ராக் மாதிரி போக மாட்டான்? ஏசா ஏன் ட்ராக் மாதிரி போக மாட்டான்? இதுக்கு யார் காரணம்? ட்ராக் யாக்கோபு. இது காரணம் யாரு? யாக்கோபு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏசாவும் வந்ததுனால ஏசா என்ன பண்ணிட்டான்? ட்ராக் மாறி போயிட்டு அவன் அந்த கானானிய ஸ்திரியை திருமணம் செஞ்சுக்கிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு காரணம் யாக்கோபாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட யாக்கோபு ஆண்டவரே சென்று தெரிந்து கொள்றான். அல்லேலூயா. இவன் என்னுடைய தாசன் என்று ஆண்டவர் அழைத்து அவனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குகிறார். அல்லேலூயா. அவனை மாற்றுகிறார். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் சொல்லலாம். எப்படி ஆண்டவர் மாற்றுகிறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாக்கோபா இருந்தா, இப்போ உலகத்துக்கு அடிமையா இருந்தா, பெண்ணுக்கு பின்னாடி சேர்ந்து கொண்டு 7 வருஷம் ஊழியம் செய்தான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. தெரிந்து கொண்டு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். தெரிந்து கொள்வதுன்னா இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்படுகிறது சூசன். அல்லேலூயா. ஆண்டவர் சூஸ் பண்றது வேற, நம்ம சூஸ் பண்றது வேற. ஆண்டவர் சூஸ் பண்ணி யாக்கோபு இடத்துல சென்றாரு. யாக்கோபுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. So God wants to change Jacob. யாக்கோபை முழுவதுமாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். யோவான் நான் படித்தோம் 15:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவரே சென்று தெரிந்து கொண்டா அந்த ஜனத்துக்கு ஆசீர்வாதம், அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், அந்த குடும்பத்துக்கு செழிப்பா இருக்கும், அந்த குடும்பத்துக்கு நன்மை வரும். ஒருவேளை நாம தேடி தேடி தோற்று போயிருக்கீங்களா? ஏன் நான் உலகத்துல அடிமையாக யாக்கோபுகளாக நாம் இருப்போம். இப்போ உங்ககிட்ட நான் கேட்கிறேன் கேள்வி, நீங்க யாரெல்லாம் யாக்கோபா இருக்கீங்க, யாரெல்லாம் இஸ்ரவேலா இருக்கீங்கன்னு கை தூக்க சொன்னா எத்தனை பேர்? நான் நினைக்கிறேன் நம்பர் 1 பாயிண்ட் தான் எல்லாம் பிடிப்பீங்க. அல்லேலூயா. நான் யாக்கோபா தான் இருக்கிறேன், அடுத்த பரிமாணத்துக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. இப்படிதான் நாமும் கூட சில ஜென்ம சுவாபங்கள் உடையவராக மாற்றப்பட்டோம். ஆனா ஆண்டவர் நம்ம தேடி வந்து நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கின்றார். அல்லேலூயா. நாம் எப்படி மாற வேண்டும் என்று ஆண்டவர் நினைச்சார். யாக்கோபை எப்படி மாற்ற வேண்டும் இருக்கிறார்? கனிதரும் திராட்சை செடியாக இந்த யாக்கோபை மாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சென்று அவனை தெரிந்து கொண்டார். அவனை ஆவிக்குரிய லெவலுக்கு கொண்டு போறார். அவனை ஸ்பிரிச்சுவல் மனுஷனாக மாற்றுகிறார். இஸ்ரவேலாக அவர் மாற்றுகிறார் என்று நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. பவுலை கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்டு கொண்ட ஒரு தாசன் தான் இந்த பவுல். இப்போ பாருங்க, வேதத்தில் சில மனுஷங்க மாத்திரம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டாரு. அவருடைய ஊழிய பாதை பார்த்தீங்கன்னா பிரகாசமா. ஆமென். அப்போ ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசமாய் நாம் மின்னிக் கொண்டிருப்போம். அல்லேலூயா. ரோமர் 17ஆம் அதிகாரத்துல நாம் வாசிச்சோம். ரோமர் 11:5 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி நம்மை தெரிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 11:5 தேவன் கிருபையினாலே நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவன் எப்படி நம்ம தெரிந்து கொள்றாரு? கிருபையினால, கிருபையை கொடுத்து அந்த கிருபையில நடக்க வைக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். அவர் தெரிந்து கொண்டாதான் நமக்கு அந்த கிருபையில கொடுக்க போதுமான தேவனா இருக்கின்றார். யாக்கோபு அவன் கனி கொடுக்க முடியவில்லை. ஏன்னா அவன் யாக்கோபா இருந்தான். அல்லேலூயா. யாக்கோபுன்ற நேம்ல இருந்தான். அவனால கனி கொடுக்க முடியவில்லை. அவனை இஸ்ரவேலாய் தெரிந்து கொண்டு ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆக ஆவிக்குரிய ஒரு ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டு அவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதல்ல யாக்கோபு அவன் உலகத்துக்கு அடிமை. 2வது இஸ்ரவேலை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல்னு மாற்றம் கொடுக்கிறாரு, ஒரு பேரை கொடுக்கிறாரு, ஒரு நாமத்தை கொடுக்கிறாரு. இப்போ அவன் எப்படிப்பட்டவன் மாறுறான்? ஜெபிக்கிற பிள்ளையாக, ஆவிக்குரிய பிள்ளையாக அவன் மாற்றப்படுகிறான். ஆதியாகமம் புஸ்தகம் 32:28 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் 2 முறை அவனை இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். 2 முறை தான். ஆதியாகமம் 32:28, ஆதியாகமம் 35:10.
உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஆண்டவர் முதல்ல சொல்றார், உன் பெயர் இனி யாக்கோபு அல்ல, உன்னை நான் தெரிந்து கொண்டோனை இஸ்ரவேலாக மாற்ற. நெக்ஸ்ட் ஆதியாகமம் 35:10 கூட சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு அவனுக்கு இஸ்ரவேல் என்று நாமத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு புது நாமத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. இவன் தேவனோடும் மனுஷனோடும் போராடுகிறவன். இஸ்ரவேல் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? தேவனோடும் மனுஷனோடும் போராடுகிறவன், ஆவிக்குரியவன், ஜப சிந்தை உள்ளவன், ஜபிக்கிறவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. மனுஷனோடு போராடினவன் இப்போ ஜபம் செய்து அவன் போராடி கொண்டிருக்கிறான் தன்னுடைய ஜபத்துல. அல்லேலூயா. உலகத்துக்கு அடிமையானவன் இப்ப ஜப வீரனா மாட்டான். இது மஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமென். உலகத்துக்கு அடிமை இப்போ ஆண்டவருக்கென்று ஒரு ஜபத்துல அவன் ஜப ஊழியத்தை செய்ய ஆரம்பித்துக்கிட்டான். யாக்கோபாக இருக்கும் பொழுது அவன் ஜபிக்கவும் இல்லை, ஜபத்துல தரித்திருக்கவும் இல்லை, ஜபத்துல போராடினும் இல்லை. இப்போ எப்படிப்பட்டவனா மாதிரிதான் ஜபத்துல போராடுகிற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சிகப்பு கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். நெக்ஸ்ட் இவன் எப்படிப்பட்ட சாபம் முடியுமா தான் முன்ன யாக்கோபா இருக்கும் பொழுது ஆட்டு மயிர் கம்பளியை தன்னுடைய உடம்பு மேல போர்த்தி கொண்டு ஏமாற்றினான். அதுக்கு அடுத்தபடியாக இந்த குட்டி போடும் பொழுது இந்த ஆட்டுக்கு முன்னாடி குலையை வெட்டி போட்டு குட்டிகளை தன்னுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டான். பாருங்க யாக்கோபு எப்படி இருந்தான்? டெக்னிக்கலா இருந்தான் ரொம்ப. அல்லேலூயா. யாக்கோபு ரொம்ப டெக்னிக்கலா இருந்தான், உலகத்துக்கு அடிமையாக தான் வேண்டியிருந்தான் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அவனுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா இஸ்ரவேல் ஆயிட்டாங்கல்ல. இப்போ யாக்கோபு பழைய மனுஷன் இஸ்ரவேல் என்று அவனை மாத்திட்டாங்க. ஆண்டவர் மாத்திட்டாரு, பேர் சொல்லி அழைச்சிட்டாரு, இப்போ புது நாமத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அவன் ஜெபிக்கவும் ஆரம்பிச்சுட்டான் பார்க்கிறோம். இந்த பெயரை ஒருமுறை மாத்திரம் நாம் சொல்லும் பொழுது அவன் சுவாபம் மாறவில்லை. யாக்கோபா இருந்தான், இஸ்ரவேலா மாறினான், ஆனாலும் அவன் சுவாபம் மாறவில்லை என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. நம்முடைய சுவாபமும் மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்பட வேண்டும் என்றால் அவனை 3வது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம். அல்லேலூயா. அடுத்த பரிமாணத்துக்கு அவனை கொண்டு போனான்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் உன்னை உண்டாக்கினேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா புத்தகத்தை நான் வாசிக்கப்பட்டது. நான் உன்னை உண்டாக்கினேன். உண்டாக்குறவன்னா என்ன? இங்கிலீஷ்ல உண்டாக்குறவன்னா என்ன? கிரியேட்டர், மேக்கர். அல்லேலூயா. உண்டாக்கினேன். அடுத்த காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உருவாக்கினேன். அல்லேலூயா. உண்டாக்குறாரு, உருவாக்குகிறார். உருவாக்குதல் என்ன? ஃபார்மேஷன், அதாவது தாயின் கர்ப்பத்துல இருந்து உருவாக்குறாரு. அப்போ உண்டாக்கி உருவாக்குறது ஒரு ரட்சிப்புக்குள்ள ஒரு பாத்திரமாக மாற்றி அவனை ஸ்பிரிச்சுவல் லைஃபை கொண்டு போயிட்டு அவனை டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை யாக்கோபு இங்க இருக்கீங்க, எத்தனை இஸ்ரவேல் இங்க இருக்கீங்கன்னு தெரியாது. ஒருவேளை யாக்கோபுடைய சுவாபங்களும் இஸ்ரவேலுடைய சுவாபங்கள் என்றால் உங்களிடத்துல இருந்தா அது மாற்றப்பட வேண்டும். அவனுக்கு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் துணை செய்கிறாரா? கர்த்தர் துணை செய்கிறார். யாருக்கு? யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் துணை செய்கிற தேவனாய் இருக்கின்றார். அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 14:45 பார்க்கும் பொழுது இந்த இடத்துல யோனாத்தானோட கர்த்தர் இருந்து நமக்கு துணை செய்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுறாங்க ஜனங்களாம். யுத்தத்துல ஒரு ஜெயம் உண்டாகுது. அந்த யுத்தத்துல ஜெயிச்சாங்க. யோனாத்தானோட கர்த்தர் இருந்து கர்த்தரே துணை செய்தார் என்று எல்லா ஆரவாரம் அந்த இடத்துல ஒரு ஆனந்த கழிப்பு இருந்ததாம். ஏனென்றால் கர்த்தர் துணை செய்யும் பொழுது தோல்வி. ஆமென். அதனால்தான் தோல்வியில சென்று கொண்டு இருந்தா இந்த யாக்கோபின் வாழ்க்கை கஷ்டத்திலேயே போயிட்டு இருந்துச்சுங்க. 14 வருஷம் வீணா போச்சு. அல்லேலூயா. இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் மாத்திரம் நினைக்கிறார். அதே போல 1 நாளாகமம் 12:18 கூட சொல்லும் பொழுது தாவீதுக்கு கர்த்தர் துணை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க வாசிக்க வேண்டாம், கொஞ்சம் வேகமா போறேன். ஆவியானவர் இறங்கி அந்த இடத்துல பேசினார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர் துணை செய்கிற தேவனாய் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. மனிதனுக்கு துணை செய்கிற தேவன் நமக்கு ஏன் செய்ய மாட்டார்? அல்லேலூயா. மனுஷனுக்கு துணை செய்கிற தேவன் நமக்கு செய்வார். ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கின்றார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பவுலும் கூட எப்படியாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:17 ஊழியத்தை நிறைவேற்றவே கர்த்தர் பவுலுக்கு துணை செய்தார். அது மாத்திரமல்ல பலப்படுத்துகிறார்.
சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். ஊழியத்தை நிறைவேற்றதான் யாரை தெரிந்து கொள்கிறார்? ஆண்டவர் பவுலை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, துணை செய்கிறாராம். அந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பலத்தை கொடுக்கிறாராம். எத்தனையோ சிங்கங்கள் அவனுக்கு எதிராக வந்தாலும் அதை எதிர்த்து நின்று அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து நான் தப்பி ரட்சிக்கப்பட்டேன் என்று இந்த இடத்துல பவுல் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். முதலாவது யாக்கோபு என்று அழைத்தாரு, ரெண்டாவது இஸ்ரவேலை என்று அழைக்கிறாரு. ஏசாயான் வசனத்துல பார்க்கும்பொழுது மூன்றாவது யெஷூரனே. இப்பதான் நான் டாபிக் வரும், இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு யெஷூரனே. யார் இந்த யெஷூரன்? உங்களுக்கு தெரியும் யார் யெஷூரன்? யாக்கோபு தான் யெஷூரன். இஸ்ரவேல் யாரு? ஆவிக்குரிய தன்மை உடையவன். அப்போ யெஷூரன் எனப்பட்டால் அவன் பூரணப்படப்பட்டவன். அல்லேலூயா. யெஷூரன் யாரு? ஒரு பூரணப்படப்பட்டவன் தான் இந்த யெஷூரனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. யெஷூரன் என்பது எபிரேய வார்த்தை, எபிரேய பதத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அதுக்கு ரைச்சியஸ் என்ற ஒரு பொருள். அப்படின்னா நீதி உள்ளவன். அல்லேலூயா. அவரேலியா. இதுக்கு கடவுளின் நீதிமான் என்று சொல்லலாம். யெஷூரன் என்ற வார்த்தைக்குடைய அர்த்தம் கடவுளின் நீதிமான், ரைச்சியஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னும் சில காரியங்களை சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆண்டவர் சில நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு யெஷூரனே. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு? இவங்களாம் எப்படி வந்தவங்க? எந்த சந்தையிலிருந்து வந்தவங்க? யாக்கோபுடைய சந்தையிலிருந்து வந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம் யெஷூரனே என்று சொல்லுகிறார். யெஷூரன் என்றால் கடவுளின் நீதிமான், இன்பம்